முதல் கேள்வி, மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று. விடை திமில். அடுத்த கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? விடை யானை தந்தமும் மயில் தோகையும். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி? விடை வேலு நாச்சியார். அடுத்த கேள்வி, உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள்? விடை சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? விடை கதரின் வெற்றி. அடுத்த கேள்வி, பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர்? விடை தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை? விடை குடிமக்கள் காப்பியம். அடுத்த கேள்வி, பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான விடை சி ஆப்ஷன், அதாவது 3வது ஆப்ஷன். அடுத்த கேள்வி, மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? இதற்குரிய விடை 2வது ஆப்ஷன், 7 வயதில். அடுத்த கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர்? விடை ந முத்துசாமி. அடுத்த கேள்வி, காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர்? விடை கொத்தமங்கலம் சுப்பு. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? விடை 2ஆம் பகுதி. அடுத்த கேள்வி, தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? விடை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். அடுத்த கேள்வி, இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர்? விடை உமறுப்புலவர். அடுத்த கேள்வி, 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல்? விடை பரிபாடல். அடுத்த கேள்வி, இரட்டுற மொழிகள் என்பது? விடை ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். அடுத்த கேள்வி, பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை திருநெல்வேலி. அடுத்த கேள்வி, மடந்தை பருவத்தின் வயது? விடை 14 to 19. அடுத்த கேள்வி, களம்பக உறுப்புகள் எத்தனை? விடை 18. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை பாசவர் நெய்பவர். அடுத்த கேள்வி, கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை 3வது ஆப்ஷன், கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வி, கூல வாணிகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சீத்தலை சாத்தனார். அடுத்த கேள்வி, அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? அதுக்கு விடை 3வது ஆப்ஷன் 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்களாக. அடுத்த கேள்வி, அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டொருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பிடாரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கலித்தொகை. அடுத்த கேள்வி, பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? விடை நாலடியார். அடுத்த கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை? விடை 11. அடுத்த கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 38. அடுத்த கேள்வி, ஒரு பாடல் வரிகளை கொடுத்து இதில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. விடை மனிதரெல்லாம் மனோபாவம். அடுத்த கேள்வி, ஒரு வரி கொடுத்து இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை ஒற்றுமை. அடுத்த கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்த கேள்வி, ஐம்பெருங்குழு என்பேராயும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம்? விடை தொகை சொற்கள். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை மூடுபனி.
அடுத்த கேள்வி, நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை பொருட்பெயர். அடுத்த கேள்வி, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. விடை வந்தவர். அடுத்த கேள்வி, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக. விடை ஓடுதல். அடுத்த கேள்வி, நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் யாது? விடை நோ. அடுத்த கேள்வி, சரியான வேர்ச்சொல்லை காண்க. விடை கொல். அடுத்த கேள்வி, தே ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கடவுள். அடுத்த கேள்வி, இளமை பெயர் மரபு பிழை நீக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. விடை யானைன்னு கொடுத்துருக்காங்க. விடை கன்று. அடுத்த கேள்வி, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். விடை கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறியும் கொடுத்துருக்காங்களா? இந்த 45ஆம் கேள்விக்குரிய விடை அடிமலர். அடுத்த கேள்வி, இதுக்குரிய விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலாமூசு. அடுத்து 47ஆம் கேள்வி, அழுக்கார் உடையான் எதிர்ச்சொல் தருக. விடை பொறாமை அற்ற. அடுத்த கேள்வி, இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய விடை ஏ ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி, தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக. விடை தும்பைப்பூ.